வணக்கம் ஜெயஹிந்த். ஈரான் மற்றும் அமெரிக்காவோட யுத்தம் முடிவுக்கு வரக்கூடிய அதே சமயத்தில் உக்ரைன் மற்றும் ரஷ்யா யுத்தத்தில் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு. இதுவரை வரலாற்றிலே பார்க்க முடியாத ஒரு தாக்குதலை உக்ரைன் ரஷ்யாவுடைய தலைநகரமான மாஸ்கோ மீது நடத்தியிருக்கு. அதுவும் ஸ்வாம் ட்ரோன் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை ஒரே நேரத்தில் பறக்க விட்டு ரஷ்யாவோட தலைநகரான மாஸ்கோவில் இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரிஸை குறி வச்சு தாக்கியிருக்காங்க. ஒரு பெரிய பேரழிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிச்சயமா இது ஒரு நல்ல நியூஸ் கிடையாது. என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஜூன் 18 மாஸ்கோ மற்றும் அதோடைய சபர்பன் இருக்கக்கூடிய நகரங்களில் ஒரு பெரிய ட்ரோன் தாக்குதலை பண்ணியிருக்காங்க. மாஸ்கோவுடைய மேயர் செர்ஜெய் சொபியானின் அவர்கள் இந்த ஸ்ட்ரைக் கிட்டத்தட்ட ஒரு மேசிவ் ஸ்ட்ரைக்கு டெலிகிராமில் அவர் அறிவிச்சிருக்காரு. இது ஒரு பெரிய தாக்குதல், ஆல்மோஸ்ட் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணக்கூடிய அளவுக்கு. இப்போ குறிப்பாக மாஸ்கோவுடைய ஆயில் ரிஃபைனரி கேஸ்ப்ராம் நெஃப்ட் இந்த நிறுவனத்தோடைய ஒரு ஆயில் ரிஃபைனரி 11 மில்லியன் டன் அளவுக்கான பெட்ரோலியம், அதாவது பெட்ரோல் மற்றும் டீசலை உற்பத்தி செய்யக்கூடிய உலகத்தோடைய ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரிஃபைனரிஸில் ஒன்று. இதை கிட்டத்தட்ட 3 நாட்களில் 2 முறை தாக்கியிருக்காங்க. இந்த தாக்குதலோட இம்பேக்ட் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துருக்குறோம். இந்த தாக்குதலோட வீரியம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம இந்த லைவ் ஃபுட்டேஜஸை வாட்ஸ்அப் சேனல்ஸில் ஷேர் பண்ணியிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் போய் தாக்குதல் நடத்தி அந்த 150 அடி உயரம் இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய ஆயில் டேங்கருடைய மூடி ஏதோ நம்ம சோடா மூடியை திறக்கிற மாதிரி ஒரு உயரத்துல போய் கீழே விழக்கூடிய அளவுக்கு விஷுவல்ஸ் வருது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சிவியரான தாக்குதலை பண்ணியிருக்கிறாங்க. ஹைரைஸ் பில்டிங்ஸ், ஜொகோஸ்கி அப்படின்ற இடம், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹைரைஸ் பில்டிங்ஸ் மற்றும் எலக்ட்ரோஸ்டால் அப்படின்ற இன்னொரு நகரம், இந்த இடத்துலையுமே பெரிய அளவுக்கு டேமேஜஸ் ஆகிருக்கு. உயிரிழப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு தெரியல. அதே மாதிரி மாஸ்கோவுடைய மிக ஒரு பிஸியஸ்ட் ஏர்போர்ட்டாக இருக்கக்கூடிய அந்த இடமுமே பார்க்கிங், அதோடைய ஹேங்கர்ஸ் எல்லாம் தாக்கப்பட்டிருக்கு. ஃப்ளைட் கம்ப்ளீட்டாக சஸ்பெண்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குக்கோவா அப்படின்ற ஒரு இடம் ரோஸ்டோவில் இருக்கக்கூடியது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆயில் டிப்போவையும் தாக்கியிருக்கிறாங்க. இங்கே 5 பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதோட மாநில கவர்னராக இருக்கக்கூடிய யூரி அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு. இது மாஸ்கோ மீது நடத்தப்படக்கூடிய 2வது தாக்குதல். இந்த போர்ல ஒரு அன்ரிட்டன் ரூல் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை உக்ரைன் அப்படின்ற இந்த நாடு மற்றும் அவங்களுடைய கூட்டாளி நாடுகள் எல்லாமே ரஷ்யாவுடைய எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய நகரங்களை மட்டும்தான் தாக்கிட்டு இருந்தாங்களே தவிர ரஷ்யாவுடைய தலைநகரம் மற்றும் அவங்களுடைய மிக முக்கியமான நகரமான சென்ட் பீட்டர்ஸ்பர்க் இது எல்லாமே அமைதியாக தான் இருந்துச்சு, இயல்பு வாழ்க்கையில தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ குறி வச்சு அவங்களுடைய ஆயில் ரிஃபைனரிஸை தாக்கியிருக்காங்க. ஆயிரக்கணக்கான ட்ரோன்ஸை ரஷ்யா தடுத்தாலும் எல்லா ட்ரோனையும் அவங்களால தடுக்க முடியல. ஃபியூச்சர் வார்ஃபேர் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு தெளிவான லைவ் டெமோ தான் இது. நினச்சி பார்க்கவே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பயமாக இருக்கு. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரிஸ் எங்கே அதிகமாக கான்சன்ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா. இந்த பக்கம் எடுத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் மேங்களூர் வரைக்கும் வரும். இப்போ ஆயிரக்கணக்கான ட்ரோன் ஒரே நேரத்தில் இதில் தாக்குச்சு அப்படின்னா நம்மளுடைய ஆயில் செக்யூரிட்டி அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்படும். இந்தியா கிட்ட பெஸ்ட் ஆஃப் த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்கு. நம்மளால பாகிஸ்தானை ஸ்ட்ரைக் பண்ண முடியும். இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இதை ஜஸ்ட் லைக் தட் கடந்து போக முடியாது. ஏன்னா இந்த குறிப்பிட்ட ஸ்ட்ரைக் அப்படின்றது ஒரு ரியல் லைஃப் டெமோ நமக்கு காமிக்குது. இப்போ ஒரு பிகர் பிக்சரை பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யாவுடைய அரசு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், அதாவது ஆயில் ரிஃபைனரிஸை கடந்த 5 மாதங்கள்ல 38 முறை தாக்கியிருக்கிறாங்க. கடந்த 4.5 வருடத்துல இல்லாத அளவுக்கு ஒரு உக்ரமான தாக்குதல். இதுல எக்ஸ்போர்ட் டெர்மினல்ஸ், குறிப்பா ஏப்ரல் மே இந்த மாசம் ஜூன்ல ஒரு 20 ரிஃபைனரிஸை தாக்கியிருக்கிறாங்க. 2 ரிஃபைனரிஸை தாக்கியிருக்காங்க அப்படின்ற போது தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, ரஷ்யாவுடைய ஆயில் ரிஃபைனிங் கெப்பாசிட்டி, கச்சா எண்ணெய் அந்த நாட்டில் இருக்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை பெட்ரோல் டீசலாக மாற்றக்கூடிய அந்த ரிஃபைனிங் கெப்பாசிட்டியில் 1/3 பங்கை இழந்திருக்கு ரஷ்யா. இது கடந்த 21 வருடங்களில் இருக்கிறதுலே ஒரு லோயஸ்ட் பாயிண்ட். அதோட தாக்கம் இன்னும் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்துக்கு பெட்ரோல் டீசலை கொடுத்துக்கிட்டு இருந்த ரஷ்யா இன்னைக்கு அவங்க ரிஃபைனரி எல்லாம் தாக்கப்பட்டதுனால சைனா கிட்ட பெட்ரோல் டீசலை இம்போர்ட் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இதோடைய கிரைசிஸ் வேர்ல்டுக்கு எப்படி வருதுன்னா,
இங்க தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க கூடாது, இல்ல ஹோலி அன்னைக்கு தண்ணீர் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, இல்ல போகி அன்னைக்கு குப்பை எரிக்காதீங்க. இது எல்லாமே நம்ம நாட்டை சுத்தமா வைக்கிறதுக்கான நல்ல விஷயம். ஆனா சென்டர் ஃபார் ரிசர்ச் ஆன் எனர்ஜி அண்ட் கிளீனர் இதை சொல்றதவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆயில் ரிஃபைனரி மேல நடக்கப்படக்கூடிய தாக்குதல் அப்படின்றது உலகத்தை மிகப்பெரிய அளவுக்கு மாசுபடுத்தும் அப்படின்றத அவங்க தெளிவா சொல்றாங்க. ஏன்னா இதெல்லாமே வந்து ஹார்ட் டு லீவ் பிளேஸ் மதர் யூனிட்ஸ். இந்த ரிஃபைனரியை உடனடியா ரஷ்யாவால இயக்கத்துக்கு கொண்டு வர முடியாது. சரி, இதனால நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் தான் பாஸ். அதாவது நீங்க ஒரு 10 நாடுகள் தான் ஆயில் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதுல 3வது மிகப்பெரிய நாடு ரஷ்யா. இப்ப அந்த ரஷ்யாவோடைய ஆயில் ரிஃபைனரிஸ் தாக்கப்பட்டுச்சு அப்படின்னா ரஷ்யால இருந்து வரக்கூடிய சப்ளை அப்படின்றது கம்மியாகும். ரஷ்யா 2 முக்கியமான நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னு சைனா, 2வது இந்தியா. இப்போ இந்த 2 நாடுகளுக்கு ரஷ்யால இருந்து வரக்கூடிய ஆயில் சப்ளை கட் ஆச்சு, ஐரோப்பாவுக்கு ஆயில் சப்ளை கட் ஆச்சுன்னா கச்சா எண்ணெயோட விலை, பெட்ரோல் டீசலோட விலை மீண்டும் உயரும். ஏன்னா இது ஒரு மிக முக்கியமான கமாடிட்டி. இப்போ ரஷ்யாவுடைய டொமஸ்டிக் இதை பார்ப்போம். அவங்களுடைய ஹோல்சேல் ரீட்டைல் பிரைஸ் அப்படின்றது உலகத்திலேயே அதிகமான ஆயில் ரிசர்வை வச்சுட்டு இருக்கக்கூடிய நாட்டில் 30% பெட்ரோல் விலை உயர்ந்திருக்குது, 40% டீசல் விலை உயர்ந்திருக்கு. ஏன்னா அவங்ககிட்ட ஆயில் எடுக்கிறாங்க. அந்த ரிஃபைன் பண்ணக்கூடிய பிளான்ட் எல்லாமே இப்போ உக்ரைன் தாக்கி அழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ ஒரு கஸ்டமருக்கு ஒரு வாரத்துக்கு 20 லிட்டர் அளவுக்கு தான் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 20ல இருந்து 30 ரஷ்யன் ரீஜன்ல ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு நிலைமை போயிருக்கு. சென்ட் பீட்டர்ஸ்பர்க், கிரஸ்னோதார் மற்றும் தத்தர்ஸ்தான் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இப்போ பெட்ரோல் ரேஷனிங் போயிட்டு இருக்கு அப்படின்ற செய்திகள் வருது. நம்மளுடைய ரஷ்ய நண்பர்கள் இதை தயவுசெய்து உறுதி செய்யுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி சப்சிடிக்கு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 700 பில்லியன் ரூபிள்ஸை வந்து அவங்க மானியமாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஈரோ 3 ஃபியூயல் அப்படின்றது வேணும். இதில் இந்த டிப்பிங் பாயிண்ட் அப்படின்றது 3 விஷயம். ஃபர்ஸ்ட், அவங்களுடைய சுத்திகரிப்பு நிலையங்களை தாக்கும்போது அவங்களுடைய எக்ஸ்போர்ட் அடி வாங்குது. எக்ஸ்போர்ட் அடி வாங்குச்சுன்னா அவங்களுடைய வார் எக்கனாமி மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்படும். செகண்ட் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டொமஸ்டிக் ஆயில் தேவையான அளவு ப்ரொடியூஸ் பண்ணாமல் போகிறதுனால இறக்குமதி செய்யக்கூடிய நிலைமையில, அதாவது கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்து சைனா கிட்ட இருந்து, இந்தியா கிட்ட இருந்து பெட்ரோல் டீசலை இறக்குமதி செய்யக்கூடிய நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க. இது 2வது பாதிப்பு. 3வது பெட்ரோல் டீசலோடைய விலையேற்றம். இது எல்லாத்த விட முக்கியம். 4வது பெட்ரோல் டீசல் ரேஷனிங் அப்படின்றது உலகப்போர் சமயத்துக்கு பிறகு ரஷ்யர்களுக்கு இந்த ஃபியூல் இல்லை ரேஷனிங் அப்படின்னா என்னன்னே தெரியாது. இது ரஷ்யாவை பெருமளவுக்கு ஒரு கடும் கோபத்துக்கு கொண்டு போய் விடும் அப்படின்றதும், இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் டைம்ல பீக் டிமாண்ட் இருக்கக்கூடிய டைம்ல இந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்ற போது இது ஒரு பெரிய தாக்கத்தை ரஷ்யா மேல ஏற்படுத்தியிருக்கு. இப்போ ஒரு சைக்காலஜிக்கலா ஸ்ட்ராட்டஜிக்காவும் நம்ம இதை பார்த்தோம்னா, தியரி ஆஃப் விக்ட்ரி, பென் ஹெஜஸ், அமெரிக்காவுடைய முன்னாள் படைத்தளபதி, இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உக்ரைன் பண்றது ரஷ்யாவுடைய ஆயில் பேஸ்ட் எக்கனாமியை குறி வச்சு தாக்கினாங்க அப்படின்னா இது ஒரு சிம்பாலிக் ஆக்ட் கிடையாது. உக்ரைன் இப்போ அமெரிக்காவுடைய சப்போர்ட் எல்லாம் கம்மி ஆகும் பொழுது போற உள்ள எடுத்துட்டு போய் அவங்கள ஆயில் ரிஃபைனரியை தாக்கும் பொழுது ரஷ்யாவுடைய எக்கனாமி வீக்காகவும் ரஷ்யாவை வீழ்த்தறதுக்கான ஒரு யுக்தியா பயன்படுத்துறாங்க அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, தலைநகரத்துல நீங்க தாக்க ஆரம்பிக்கும் போது மக்கள் அதிகமாக வாழக்கூடியது தலைநகரத்துல தான். அப்போ அங்க இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸை நீங்க அதிகப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. இப்போ இவங்களோட MiG-29 பறக்க விட்டு எங்களோட ஃபைட்டர் இந்த ட்ரோன்ஸை வீழ்த்தக்கூடிய நிலைமைக்கு இவங்க போயிட்டு இருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, 100கணக்கான ட்ரோன் உள்ள வருது. இவங்களுடைய விமானங்கள் எல்லாம் போய் வானத்துல இருந்து அந்த ட்ரோனை தேடி தேடி சுடக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். ஸோ ஏர் டிஃபென்ஸ் இவங்க எல்லை பகுதிகளில் இருக்கிறது ஸ்ட்ரெயின் ஆகும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸை ரீடிப்ளாய் பண்ணி மக்கள் வாழக்கூடிய நகரங்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இப்போ ரஷ்யா இருக்கு. எல்லையில இருந்து அவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எடுத்தாங்கன்னா அங்க அடுத்தது உக்ரைன் ட்ரோன் தாக்குதலை நடத்துவாங்க. அதே மாதிரி தலைநகரம் தாக்கப்பட்டா அந்த நாடு வீக் ஆயிருச்சு அப்படின்ற ஒரு பப்ளிக் பர்செப்ஷன் வந்து உண்டாகும். ரஷ்யாவில் இது வரைக்கும் தலைநகரத்தில் நம்மளுக்கே நிறைய நண்பர்கள் இருக்காங்க, எல்லாருமே சொன்னாங்க இங்கே சேஃபாக தான் இருக்கிறோம் அப்படின்றது. அதே மாதிரி நரேட்டிவ் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் ரஷ்யாவுக்கு இப்போ வந்து ஒரு பின்னடைவை கொடுத்துருக்குது. இப்போ இந்த இடம் ஒரு டேஞ்சரஸான பாயிண்ட்ல போய் நிற்குது. அதை நம்ம என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த டேஞ்சரஸான பாயிண்ட் என்னன்னா, சமீபத்தில் ரஷ்யா அவங்களோட ஆர்சனிக் மிசைல்ஸை கீவு மீது ஏவனாங்க.
உலகத்திலேயே எந்த ஒரு சக்தியாலும் தடுக்க முடியாத ஹைப்பர்சானிக் பேலஸ்டிக் ரக ஏவுகணைகள். பட் அது பயன்படுத்துறது, இதை உண்மையாக எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணு ஆயுதத்தை எடுத்து செல்லதான். இப்போ இந்த தாக்கம் ரஷ்யாவுடைய நகரங்கள் மீது ஏற்பட்டுச்சுன்னா ஒரு டாக்டிக்கல் சிறு ரக அணுகுண்ட ரஷ்யா பயன்படுத்துறதை நோக்கி அவங்க புஷ் ஆகிறாங்க அப்படின்றதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டேஞ்சர். ஏன்னா ரஷ்யா அணு ஆயுதங்களை என்றைக்குமே தற்காப்பு, ரஷ்யாவுடைய எக்ஸ்டென்ஷியல் கிரைசிஸுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படின்ற ப்ரொஜெக்ஷனை வச்சிருந்தாலும் 2024க்கு பிறகு எங்களுடைய நகரங்கள் தாக்கப்பட்டா அவங்க ரஷ்யா பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கறது நேட்டோ நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இது தனிநபர் ஒரு நாட்டுக்கான பிரச்சனை கிடையாது அப்படின்றது. எல்லையை தாண்டி நீங்கள் எங்கள் நகரங்கள் மீது தாக்கினா உங்கள் நகரங்களை பெரிய அளவுக்கு பேரழிவை சந்திக்கும் அப்படின்ற போது அந்த பேரழிவுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஆயுதம் தான் டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ். இப்போ இந்த கட்டத்துக்கு இவங்க போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகமாக இருக்குது. எப்பயுமே வார் மாங்கரிங் இந்த மாதிரியான சமயத்தில் மக்களை பீதியில் ஆழ்த்தக்கூடாது. பட் நம்ம ரிசர்ச் பேஸ்டாக பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யாவுக்கு இப்போது அந்த கட்டத்தில் போய் நிற்கிறாங்க. இதுக்கு தாண்டி அவங்களால பெரிய அளவுக்கு கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம் டிப்ளாய் பண்ண முடியுமா, இல்லை ஒரு கவுண்டர் ட்ரோன் ஸ்ட்ரைக்கை உக்ரைன் மீது பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. ஏன்னா உக்ரைன் பொறுத்த வரைக்கும் அந்த ஜிபிஎஸ் டினைட் என்விரான்மெண்ட்டில் அவங்க இருக்கிறதுனால ரஷ்யாவால் பெரிய அளவுக்கு லாங் ரேஞ்ச் ட்ரோன் ஸ்ட்ரைக்ஸை இவங்க மேலே பண்ண முடியல. அப்போ கடைசி ஆப்ஷன் என்ன இருக்குது, அவங்களுடைய விமானப்படை மற்றும் அவங்களுடைய ஏவுகணைகள். விமானப்படை ஏற்கனவே ஒரு அட்ரிஷனை சந்திச்சிருக்காங்க, ஏவுகணைகள் ரொம்ப எக்ஸ்பென்சிவானது. ஸோ அப்போது ஒரு ஷாக்கை உக்ரைனுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கீவ், கார்கிவ் போன்ற முக்கியமான நகரங்கள் மீது ஒரு கடுமையான தாக்குதலை அடுத்த ஒரு 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரத்துக்குள்ள நிச்சயமாக ரஷ்யா முன்னெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ பிரசிடென்ட் ஜெலின்ஸ்கி பேசும் பொழுது ஐரோப்பிய யூனியன்ட்டையும் அவர் பேசிட்டு இருக்காரு, அமெரிக்காட்டையும் பேசிட்டு இருக்காரு. பீஸ் ஃப்ரேம் ஒர்க்கை, அமைதிக்கான இதை பார்க்கணும் அப்படின்ற போது அதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெரிட்டரியை சீட் பண்ணுறது. ரஷ்யா ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய 20% 23% உக்ரைன் டெரிட்டரியை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்றதுலாம் அவங்க உறுதியாக நிற்கிறாங்க. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிஞ்சு அந்த அதிபரோட பதவி காலம் முடிஞ்சு உக்ரைனோட அரசியல் சாசனத்துக்கு மீறி ஒரு அதிபர் இப்போ இல்லீகலாக ஒருத்தர் பிரசிடென்ட்டாக இருக்கிறாரு, தேர்தல் நடத்தி முடிச்சு ஒரு புது அதிபரை தேர்ந்தெடுக்கும் போது தான் அவங்க கிட்ட நாங்கள் ஒப்பந்தம் போட போகிறோம் அப்படின்றதுல தெளிவாக அவங்க நிற்கிறாங்க. இப்போ இந்த G7 நாடுகளில் கூட்டமைப்பில் ஒன்றா சேர்ந்து இவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா மீது ஃபினான்ஷியல் சாங்ஷன்ஸை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. இப்போ ரஷ்யாவுடைய வேட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஜிஎஸ்டி அவங்களது வேட் ஒரே ரேட் தான் இருக்கும், 20% 22% அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ ஒரு $100 பில்லியன் ரஷ்யாவுடைய பட்ஜெட்டில் பற்றாக்குறை அப்படின்றது இருக்குது. இப்போ ரஷ்யா இப்போ எப்படி இந்த பட்ஜெட்டை அதிகப்படுத்த முடியும்? ஒன்று, அவங்களுடைய ஆயில் அவுட்புட்டை அதிகப்படுத்தணும். அதை வாங்குறதுக்கு இன்னைக்கு 2 நாடுகள் தான் இருக்குது, ஒன்று சைனா, ஒன்று இந்தியா. இந்தியாவுக்குமே அமெரிக்காட்ட இருந்து அளவுக்கு அதிகமான ப்ரெஷர் அப்படின்றது வருது. இப்போ அந்த ஆயிலே கை வைக்கும் போது ரஷ்யாவுக்கு வேற வாய்ப்பு அப்படின்றது அந்த விண்டோ கம்மியாயிட்டே வருது. ஒரு டேஞ்சரஸான எஸ்கலேஷன். இதுக்கு இவங்க கவுண்டர் ஸ்ட்ரைக் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ இவங்களுடைய கவுண்டர் ஸ்ட்ரைக் இது லிமிட்டட் எஸ்கலேஷனாக இருந்ததுன்னா ரஷ்யா உக்ரைனோடைய நகரங்கள் குறிப்பாக கீவ் மற்றும் கார்கிவை எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை குறி வச்சு அவங்க மின்சாரத்தை கை வைப்பாங்க. அதன் பிறகு அவங்களுடைய ஆயில் ரிஃபைனரிஸ் மற்றும் துறைமுகத்தை கை வைப்பாங்க. செகண்ட் லெவல் ஆஃப் எஸ்கலேஷன் அப்படின்றது உக்ரைனோட ஃபுட் கிரெயின்ஸில் கை வைப்பாங்க. உக்ரைனோட ஃபுட் கிரெயின்ஸ் குறிப்பாக கோதுமையில் கை வச்சாங்க அப்படின்னா ஏற்கனவே எல்னினோ இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் உலகத்தில் உணவு பஞ்சம் வரத்துக்கான மிகப்பெரிய அபாயம் அப்படின்றது இருக்கு. ஒர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எஸ்கலேஷன் அப்படின்றது சிறு ரக டாக்டிக்கல் அணு ஆயுதங்களை பயன்படுத்துறது. நல்ல செய்தி நிச்சயமா இல்லை. கடவுள் புண்ணியத்தில் சீக்கிரம் முடியணும் அப்படின்னு பார்க்குறோம். என்ன நடக்குன்ற ஒரு டீட்டெயில் வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.